தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் தோழர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கழக பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, இணை பொதுச் செயலாளர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்களே, அண்ணன் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களே, துணை பொதுச் செயலாளர், இந்த அவையை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ராஜ்மோகன் அவர்களே, நாற்பதாவது நாள் முதல் 16 நாள் அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள், துரோகங்கள், சூழ்ச்சினா என்னன்னே தெரியாத நம்மளுடைய கட்சி 30 வருஷமா இயக்கங்களா, மக்கள் இயக்கங்களா உருவாகி நலத்தட்ட இயக்கங்களாகவே மக்களோட இருந்து இதை வழிநடத்தி இன்றைக்கு சூழ்ச்சினா என்னன்னு முதல் முறையா கரூர்ல பார்த்து அந்த சூழ்ச்சியை எதிர்கொண்டு இன்றைக்கு எந்த சூழ்ச்சி செய்தார்களோ அந்த திமுக இன்றைக்கு மக்கள் முன்பு ஒரு குற்றவாளியாக ஆக்கப்பட்டு தமிழகத்தில் பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக இன்றைக்கு பொய்யை மட்டும், குற்றச்சாட்டுகளை மட்டும் நம்ம மேல செலுத்தி நம்ம தலைவர் மேல ஒரு பொய்யான பிரச்சாரங்களை உருவாக்கி, ஆனால் தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக 2026 இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, சிறப்பு பொதுக்குழுனா தலைவர் நம்மை அழைத்திருக்கிறார். பொதுவாக எப்பொழுதும் பொதுக்குழுவை தலைவருடைய அனுமதியுடன் நம்மளுடைய பொதுச் செயலர் அண்ணன் அவர்கள் கூப்பிடுவார். ஆனால் இன்றைக்கு தலைவர் அவர்கள் நம்மை இந்த தமிழகத்திற்கு தாவைக்க முடங்கியது. தாவைக்கவுடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யார் ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுதும் நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடுனாங்க? கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார்? திமுக வரலாறு தெரியுமா? கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார். வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. டிவி கேட்க வரலாறு தெரியாமல்ல, எங்களுக்கு மக்கள் இயக்கமாகவும் இருக்கும் தெரியும், உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியவும் தெரியும். என்ன பண்ணிட்டோம்? மக்கள் இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்களிட போய் ஒரு பிரச்சாரம் பண்றார். முழுவதுமாக மே மாதம் தன்னுடைய பணியிலிருந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 அதிகமான சம்பளத்தை விட்டுட்டு அவருடைய உள்ளுணர்வு, நம்ம இந்த மக்களை பார்த்துட்டே இருக்கோம், சின்ன வயசுல இருந்து நம்ம நல்லா இருக்கிறோம், ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறோம், ஒரு நல்ல கார்ல போறோம், நல்ல எஜுகேஷன்ல இருந்தோம்,
ஆனால் என்னுடைய பயணத்தில் தமிழ்நாடு முழுசும் தன்னுடைய தொழிலில் நடிக்க போகும் பொழுது ஒவ்வொரு ஊராகவும் பார்க்கும் பொழுது இன்னும் குடிசைகளாகவே இருக்கே. தன்னுடைய தந்தை கலைஞர் பெருசாக பேசிவாங்க, குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினார். ஆனால் இன்னைக்கு குடிசைங்களை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய மாளிகைகளை கட்டுறதுக்காக. அப்படி தன்னுடைய பயணத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், மக்களிடம் போகணும், மக்கள்கிட்ட போய் நம்ம நான் அரசியலுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்தால் என்னென்ன செய்வேன், பிரச்சாரத்தில் என்னென்ன தவறு நடந்துட்டுருக்கு, நிர்வாகம் என்ன தவறு நடந்துட்டுருக்கு, தமிழக வெற்றி கழகம் நம்ம தோழர்களும் நானும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிர்வாக மாற்றங்களை உருவாக்க முடியும்னு மக்கள்கிட்ட சென்றுட்டு இருக்கார். மதுரை மாநாட்டில் சொன்னாரே, நீங்கள்லாம் போய் ஒவ்வொரு வீடா மக்களோட சப்போர்ட் கேட்குறீங்க, நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் மக்கள்கிட்ட வரேன். இது உண்மை, நான் பார்த்தேன் கண்படியா.